தில்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டின் நிறைவு நாளான இன்று இளைஞர் காங்கிரசார் திடீரென நடத்திய போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளது. தில்லி பாரத் மண்டபத்தில் இன்றைய மாநாட்டு நிகழ்ச்சியில் ஸ்பெயின் அதிபர் பெட்ரோ சான்சஸ், கிரீஸ் பிரதமர் கிரிக்கோஸ், இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க, பூட்டான் பிரதமர் ஷெரிங் தோப்கே உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். அப்போது இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பி இளைஞர் காங்கிரசார் திடீரென மேலாடையின்றி போராட்டம் நடத்தினர். அவர்களை அங்கிருந்த காவலர்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். தில்லி திலக்மார்க் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் காங்கிரஸ் போராட்டம் தேச விரோத செயல் என்று பாஜக செய்தி தொடர்பாளர் ஷெசாத் பூனவல்லா குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் போராட்டம் குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இந்த செயல் காங்கிரஸ் கட்சியின் விரக்தியின் வெளிப்பாடு என்று விமர்சித்துள்ளார். மத்திய அரசை எதிர்க்கும் நோக்கில் 140 கோடி இந்தியர்களை உலக அரங்கில் தலைகுனிய வைக்கும் இத்தகைய செயல்கள் நாட்டின் வளர்ச்சி மீது காங்கிரசிற்கு தொலைநோக்கு பார்வை இல்லை என்பதையே காட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் ஒரு தேச துரோகம் என்று விமர்சித்துள்ள மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் இச்செயல் நாட்டின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சி என்று தெரிவித்துள்ளார். காங்கிரசின் உண்மையான முகம் இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் புகழை சிதைக்கும் இத்தகைய செயல்களை பொதுமக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் அவர் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாரத் மண்டபத்தில் இந்தியாவில் தொழில்நுட்ப தலைமைத்துவத்தை உலகம் கவனித்துக் கொண்டிருக்கும் வேளையில் நாட்டின் பெருமையை உயர்த்துவதற்கு பதிலாக இம்மாநாட்டை சீர்குலைக்கும் பாதையை காங்கிரஸ் தேர்ந்தெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.